ஒரு காட்டுல குழந்தை இல்லாத ஒரு காக்கை இருக்கு. அந்த காக்கைக்கு குழந்தை இல்லன்றதுனால அதே இடத்துல ஒரே மரத்துல கூடு கட்டி இருந்த புறா, கழுகு, கிளி எல்லாம் அந்த காக்கைய குழந்தை இல்லாத காக்கான்னு சொல்லி காயப்படுத்துங்க. இதனால மனமுடைஞ்ச காக்கா அந்த இடத்த விட்டு தூரமா போய் ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு தனியா வாழ்ந்துகிட்டு சாவு இப்ப வருமோ அப்ப வருமோன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல அன்னைக்கும் அந்த இடம் இருட்டாச்சு. கிடைச்ச ரொட்டியை எடுத்துக்கிட்டு அந்த காக்கா தன்னோட கூட்டுக்கு வந்தது. கூட்டுக்குள்ள போகாம மரத்துல இருந்த ஒரு கிளையில அது உட்கார்ந்துகிட்டு இருந்தது. இப்பவே கூட்டுக்குள்ள போக வேண்டாம், மத்த பறவைகள் வர நேரம் ஆயிடுச்சு. கூடு திறந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சா அதுங்க கூட்டுக்குள்ள வந்து என்ன அழ விட்டு வேடிக்கை பாக்குங்க. அதுவே அதுங்க வர்ற நேரத்துல என் கூட்டுக்கு பூட்டு போட்டு இருந்தா நான் இன்னும் வரலன்னு நினைச்சு போயிடுங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது மனசு காயப்படாம அழாம படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது காக்கா சொன்னபடியே மத்த பறவைகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு காக்கையோட கூட்டுக்கு நேரா வந்து உட்கார்ந்துதுங்க. காக்கையோட கூடு பூட்டி இருந்துச்சு. என்ன குருவிய, அந்த கருப்பி என்ன கூட்டுக்கு வரல போல, என்ன பண்ணலாம்? இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு அதோட நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம டைம் தான் சரியில்லை. இன்னைக்கு அதை அழ வைக்க முடியாது, நம்மளும் அதை அழ கிளப்ப முடியல. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே அப்படின்னு எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்ட குருவிய. இந்த காக்கா அழறத பாக்காம கூட்டுக்கு போனா எனக்கு நிம்மதியா தூக்கமே வராது. நீ என்னடானா இப்படி பேசுறிய? நீ கூடந்தா இதுக்கு முன்னாடி காக்காவை அழ விடலன்னா அன்னைக்கு ராத்திரி எனக்கு நிம்மதியா தூக்கம் வராதுன்னு சொல்லிருக்க. ஏய் எல்லாரும் கேளுங்க, ரொம்ப இருட்டாயிடுச்சு. சீக்கிரமா கூட்டுக்கு போலனா இந்த மரத்துல இருக்க பாம்பு எங்க வந்து எப்படி கிடைக்கும்னே தெரியாது. காக்கா இன்னைக்கு கிடைக்கலனா என்ன, நாளைக்கு இருக்கும்ல. இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து அதுக்கு டமல் தமாக்காவா திருப்பி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி கிளி அங்கிருந்து பறந்து போனதும் பின்னாடியே குருவியும் பறந்து போச்சு. நான் மட்டும் அந்த காக்கா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அத அழ விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவேன். நீங்க ஜாக்கிரதையா கூட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுகு வேற எங்கேயும் போகாம காக்கையோட கூட்லயே இருந்துச்சு. அந்த காக்கா எப்ப வரும்னு காத்திருந்தது. கழுக பார்த்த அந்த காக்கா இப்படி நினைச்சது. ஓஹோ, இதுக்கு என்னோட கண்ணீர் தேவையில்ல, கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த காக்கா அது உட்கார்ந்திருந்த கிளையில இருந்து கழுகு பாக்குறதுக்கு முன்னாடி கூட்டுக்கிட்ட வந்துச்சு. அங்க எதுவும் வரலனாலும், ஐயோ என்னது இது, என்னைக்கும் இல்லாம என் கூட்டுக்கு இன்னைக்கு பாம்பு வருது. அட கடவுளே, லேட்டா வந்தது நல்லதா போச்சு, இல்லனா அந்த பாம்புக்கு ஆகாரம் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து தன்னோட கூட்டுக்கு கீழே இருந்த கிளையில வந்து உட்கார்ந்துச்சு. காக்கா உண்மையதான் சொல்லுதுன்னு நினைச்சு கழுகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அத பாத்துட்டு காக்கா நேரா கூட்டுக்கு வந்து பூட்டை திறந்து உள்ள போச்சு. மெழுகுவத்தியை ஏத்தி வச்சுது. அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்தது. ஒரு ராத்திரி வேளையில அந்தந்த பறவைகள் அதுங்க கூட்டுல தூங்கிக்கிட்டு இருந்ததுங்க. திடீர்னு காலநிலையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. காத்து, மழை, இடி, மின்னல் எல்லாம் வந்துச்சு. மரங்கள்லாம் வேகமா ஆடி பறவைகள் இருந்த கூடு சாஞ்சுது. புறா, குருவி, கழுகு, கிளி ஆளுக்கு ஒரு இலைய கையில வச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கி நின்னுக்கிட்டு இருந்ததுங்க. காக்கா மட்டும் எங்க ஒதுங்கி நிக்கிறதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தது. வெள்ளத்துல ஒரு கூடை அடிச்சுக்கிட்டு வந்தத பாத்துது. உடனே அந்த இடத்துக்கு வந்து கூட்டுல இருந்த அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு நேரா நடந்து வரும்போது ஒரு மரத்தோடைய பொந்து அதுக்கு கிடைச்சது. முட்டைகள் அந்த பொந்துல வச்சுக்கிட்டு பக்கத்திலேயே நின்னுக்குச்சு. காலையில வரைக்கும் மழை பெஞ்சு காடே பசுமையா இருந்துச்சு. பறவைகள் திரும்பவும் கூடு கட்ட ஆரம்பிச்சுதுங்க. காக்கா கூட ஒரு கூட்டை கட்டிட்டு முட்டைய அடைக்காத்து குஞ்சுகளை பொரிச்சுது. அதுங்க குருவி குஞ்சுகள். காக்கைய பார்த்து அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே அதுங்க காக்கா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்ததுங்க. காக்கா அந்த குஞ்சுகளோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்க பொறுத்துக்க முடியாத பறவைகள் காக்கையோட குஞ்சுகள் கிட்ட இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி வளர்த்துட்டு இருக்க குஞ்சுகள் கையாலேயே காக்கைய அடிவாங்க வைக்கணும்னு நினைச்சுதுங்க. ஒரு நாள் அந்த குருவி குஞ்சுகளை கூப்பிட்டு புறாவும் கிளியும் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுச்சுங்க. ஆனா ஏற்கனவே அங்க வந்த காக்கா
இதுக்கு பசங்க என்ன சொல்லுதுங்கன்னு பாக்குறதுக்கு அந்த மரத்துக்கு கீழேயே ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்தது. இங்க பாருங்க, நீங்க பெரியவங்களோ சின்னவங்களோ தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களோட அம்மா காக்கா தான். கலர் வேறையா இருக்கேன்னு எங்க அம்மாவை மாத்துவோன்னு நினைக்காதுங்க. நீங்க என்ன நினைச்சு எங்க கிட்ட பேசுறீங்களோ அது நடக்காது. பெத்தாத குழந்தைங்களா, கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிற எல்லாருமே அம்மாதான். அம்மாவை பத்தி பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாரும் எத்தனை பாட்டு எழுதிருக்காங்க. அந்த பாட்டை ஒரு தடவையாவது கேளுங்க. அம்மா பாசம் தெரியாத உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், செவிடங்காதுல சங்க ஊதுறதும் ஒண்ணுதான், தெரியுமா? இனிமேலாவது எங்களை பிரிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எப்படி அம்மா ஆகுறதுன்றத பத்தி யோசிங்க. இங்க இருந்து கிளம்புறீங்களா? அத கேட்ட அந்த பறவைகள், காக்கா இந்த குஞ்சுகளை நல்லாதான் வளர்த்திருக்குன்னு மூக்கு உடைஞ்சு அங்க இருந்து பறந்து போயிடுதுங்க. காக்கையம்மா தன்னோட குஞ்சுகள் கிட்ட வந்து அதுங்க நெத்தியில முத்தம் கொடுத்து கண்ணீரோட அதுங்கள வாரி அணைச்சுக்குச்சு.